நீங்க அளந்து அளந்து அளவோட பேசுறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. சரி, இங்கே வெயிட் பண்ணு. உன் பாட்டிக்கிட்ட பேசிட்டு போயிடு. சரி சார். சார் ஒன்றும் இல்லை சார், பாட்டி தானா வரமாட்டாங்க, யாராவது சொல்லணும். வசு என் சொல்லணும், ஆனால் இதெல்லாம் சொல்ல மாட்டா. நீங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா, இல்லை நான் போட்டுமா சார்? வேண்டாம், இங்கே நில்லு. உன் பாட்டிக்கிட்ட போய் நான் வர சொல்கிறேன். சரிங்க சார். உன் பேர் என்ன சொன்ன? ஜோதிமணி. ஆமாம் சார். ரொம்ப நல்லவன் போலையே. ஏண்டி, இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள ஆனந்த நீயும் அந்த அர்ஜுன நட்சத்திராவும் கரெக்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சா அது எதுவுமே நடக்காது போல இருக்கு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன் பாட்டி, ஆனா அந்த ஆனந்தம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? ஆமா, ஒண்ணும் பண்ணாதீங்க, என்கிட்டயே வந்து கேளுங்க எல்லாத்தையும். பாட்டிமா, பாட்டிமா, உங்களை பார்க்க உங்க ஜோதிமணி வெளியில வெயிட் பண்றாரு. என்ன பாட்டிமா அப்படி பாக்குறீங்க? இல்லப்பா, பாட்டியம்மான்னு நீ கூப்பிட்டதும் அப்படியே ஜோதிமணி கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. அவன் வெளியில நிக்கிறான்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தம்பி நீ மருது பையங்கிறதே எனக்கு புரிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ். நான் போய் என் ஜோதிமணிய பாத்துட்டு வந்துடுறேன். வாமா. ஐயோ, ஜோதிமணி வந்துட்டான். இங்க இருக்க போறியா? பாட்டி, ஆனாலும் மாமா பாவம் தானே, இருந்துட்டு போட்டும் பாட்டி. அப்படிங்கிறியா? ஆமா பாட்டி, மாமாக்கு நம்மள விட்டா வேற யாரு இருக்கா? ஆமா பாட்டி. சரிடா. டேய் சோதிமணி, அந்த அர்ஜுன் கண்ண படாம அந்த வசுந்தரா மூதேவி கிட்ட வாலாட்டாம ஒழுங்கா இருக்கணும், புரியுதா? பண்ண மாட்டேன் பாட்டி. சரி, உள்ளவா. அடியே, ஆமா, இவனை எங்க தங்க வைக்கிறது? பாட்டி, இந்த நெல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்கல்ல, பத்தாயும் அதுக்குள்ள அடைச்சு வச்சிடலாமா? ஐயோ, மூச்சு முட்டி ஒரேடியா போயிடுவாண்டி. அப்போ நம்ம ரூம்ல இருக்க கட்டில் கடியில மறைச்சு வச்சிடலாமே. சரியான இடம் தான். டேய் சோதி, யார் கண்ணிலையும் படாம என் பின்னாடியே வா. அடைச்சிட்டாரா? பொது பாதையாச்சு, அதாவது எப்படி அடைச்சாரு? அதான் சிக்கலே. ஊருக்கு அந்த பக்கம் இருக்கிற இடம் கனகாம்பரத்துக்கு சொந்தமான இடம். ரோடு அந்த பக்கம் போறதுனால ஊர் மக்கள் பயன்பாட்டுக்காக விட்டுருந்தாங்க. நாமளும் எதையும் எழுதி வாங்காம விட்டுட்டோம். அந்த தேவராஜ் இந்த விஷயத்த மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கயா. கரெக்டா அந்த இடத்தையே வாங்கி வேலி போட்டான். ஐயா, நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கூட்டு போனோம்னா கூட இப்ப 8-9 கிலோமீட்டர் சுத்திட்டு கூட்டு போனோங்கய்யா. என்ன பண்றதுன்னே புரியல தம்பி. அதான் ஒரே பதட்டமா உன்னை தேடி வந்தோம். ஊரு பிரச்சனை, பொது பிரச்சனை, வீட்டுக்குள்ள உட்காந்து பேச முடியாது. பஞ்சாயத்து கூட்டி அவர் வர சொல்லுங்க. பஞ்சாயத்து கூப்பிட்டா அவர் வருவாருங்களா ஐயா? வந்துதான் ஆகணும். ஓட்டு கேட்கும் போது வந்தார் இல்லையா, இப்ப பிரச்சனைனா அவர் வரணும். வரட்டும். அப்படி அவர் வரலன்னா அவரு வீட்டுக்கு நாம போவோம். நாங்க படூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. சரி, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. மாமா, படூர்ல இருந்து போன். என்ன பஞ்சாயத்தா? ஆமா மாமா. தாராளமா வரேன்னு சொல்லு. சரிங்க மாமா. ஹலோ, நாங்க பஞ்சாயத்துக்கு வந்துடுறோம். என்ன முத்தரசு, பஞ்சாயத்தை கூட்டுறியா? நான் அங்கேயே வந்து உன்னை பகிர்ந்து காமிக்கிறேன். பஞ்சாயத்து கூப்பிட்ட உடனே மறுபேச்சு பேசாம வர்றேன்னு உடனே ஒத்துக்கிட்டாங்கய்யா. இதுல வேற ஏதாவது விஷயம் இருக்குமோ? விஷயம் இருந்தாலும் சரி, விஷமா இருந்தாலும் சரி, பார்த்துக்கலாம். கவலைப்படாதீங்க. சரிங்கய்யா.
அன்னைக்கு என்னங்க நடந்துச்சு? ஏதோ என் கை தவறி பட்டு நீங்க கீழே விழுந்தீங்க. அதுக்கு என்னமோ நான் அடிச்சேன் கிடிச்சேன்னு. அதுக்கு தானே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டீங்கல்ல? ஏய், என்ன வாய் ரொம்ப நீளுது? யார பார்த்து விரல நீட்டி பேசுற? இந்த விரல நீட்டி பேசுறவெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கா அடங்கிரு. அடங்கடா மீஸ் அங்கிள். அமைதியா இருக்குன்னு சொல்றேன்ல. ஐயா, இப்ப என்ன பிரச்சனை? நான் மன்னிப்பு கேட்கணும். நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னா நீங்க வழியை விட்டுருவீங்க. அதுக்கு தானே இது எல்லாமே. சரி, என் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தாராளமா மன்னிப்பு கேட்கிறேன். அதுன்னு அவருக்கு புரிய வைக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, நமக்கு வேண்டிய ஒருத்தரை எலெக்ஷன் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கணும். புரியுது தம்பி. அப்ப கண்டிப்பா நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தர் தான் எலெக்ஷன்ல நிக்கணும். நான் ஏற்கனவே முத்தரசையாட்ட பேசியிருக்கேன். அவரு இத பத்தி பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. பேசாம எலெக்ஷன்ல முத்தரசையாவே நிக்க வச்சிருவோம். சூப்பர், கரெக்ட். முத்தரசன் சார் ஜெயிச்சா இந்த ஊர் பொதுமக்கள் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. எல்லாருக்குமே நல்லது நடக்கும், ஊருக்கும் நல்லது நடக்கும். அப்போ நாளைக்கே இந்த விஷயத்தை தம்பிகிட்ட பேசிடுவோம். எதுக்கு நாளைக்கு? நல்ல விஷயம் இன்னைக்கே பேசலாம். வாங்க போலாம். இவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நீங்க பேசிக்கோங்க, பதில் சொல்லிக்கோங்க சார். எனக்கு எதுவும் தெரியாது. என்ன இது? ஏதோ நடக்குது. இந்த அர்ஜுன் ஏதோ வளர்றானே. தெரியலையே ஸ்வேதா, இது என்ன புது கதையா இருக்கு? சரி வாங்க அத்தை, போய் பாப்போம். ஐயா, நாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்கிறப்போ அர்ஜுன் தம்பி தான் ஒரு தெளிவை கொடுத்தாரு. வரப்போற கவுன்சிலர் எலெக்ஷன்ல நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஊர்க்காரங்க யாரையாவது நிறுத்தலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நம்ம ஊரை சேர்ந்தவங்கன்னா யாரு? நாங்க யார முடிவு பண்ணிருக்கோம்னா அது நீங்க தான். பண்ண தயார். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது கவுன்சிலருக்கான எலெக்ஷனு. இது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பெண்கள் தான் நிக்கணும். நான் எப்படி நிப்பேன்? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம ஊர்ல இருக்கிற பெண்களை யாராவது பார்த்து நிக்க வச்சுக்குவோம். வரவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளவுதான். ஒவ்வொரு தடவையும் நம்ம நம்பிக்கையோட தான் நிப்பாட்டுறோம், கடைசியில துரோகம் பண்ணிடுறாங்களே. வெளியால் யாரையும் நம்ப முடியாதுங்க. பதவின்னு வந்ததும் மனசு மாறிடுறாங்க, கையை நீட்டிடுறாங்க ஐயா. அதனால நம்ம பெரிய வீட்டுல இருந்து ஒருத்தரை நிறுத்துறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது. அப்படி நின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பெரிய வீட்டுலனா என்னன்னு தெரியாது, அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது, பயமா இருக்கு. நீ பாட்டுக்கு நிக்க சொல்ற. எனக்கு வீட்டு வேலை பாக்குறதுக்கும் உங்களை கவனிக்கிறதுக்குமே நேரம் சரியா இருக்கு. படிக்காதவன் நான் போய் என்ன மாமா பண்ண போறேன்? ஆமா ஆமா முத்தரச மாமா, வெண்ணிலாவால பாவம் சமாளிக்க முடியாது. அதுக்கெல்லாம் நல்ல பேச்சு திறமை வேணும். தேவராஜன் மாதிரி பேசணும் மாமா. அவரை நீங்களே பாத்தீங்களே. அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. எவ்வளவு படிக்காதவங்க பெரிய பெரிய பொறுப்புக்கு வந்து பெருசா சாதிச்சிருக்காங்க. பல கிராமங்கள்ல பெரிய பெரிய பொறுப்புக்கு வந்து பெரிய விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. நீ என்ன உதவி செய்ய போற?
நிக்கிறவங்களுக்கு சேர போட்டு உட்கார வைக்க போறியா? சும்மா சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்னு ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்குமே நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போனோம்னா அந்த தேவராஜ் மாதிரி ஆளுங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. அவங்கள நம்பி நம்ம உட்கார வைக்கிறோம், கடைசியில் அவங்களே நமக்கு துரோகம் பண்றாங்க. அப்புறம் கடைசியில் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ நின்னாதான் இப்ப சரிப்படும், புரியுதா? ஐயோ வேணாம் முத்து மாமா, சொன்னா கேளு முத்து மாமா, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? மாமா வேணாம். ஐயோ அது ஒண்ணும் இல்ல, அது எடுத்துன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது இல்லையா? பயப்படுறா. கொஞ்சம் டைம் கொடுப்போம், நாளைக்கு சாதகம் ஒரு பதில் சொல்லுவா. வெண்ணிலாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். அவ மட்டும் எலெக்ஷன்ல நின்னு கவுன்சிலர் ஆயிட்டா, அதுக்கப்புறம் அவ முன்னாடி நாம எல்லாரும் தலை குடிஞ்சு நிக்கணும். நாம அதுக்கு இடமே கொடுத்துட கூடாது. நான் இப்ப உடனடியா அந்த தேவராஜனை போய் பார்த்துட்டு வரேன். அத்தை, என்ன சொல்ற? போன தடவை நான் மாமாவுக்கு ஆதரவான ஆளுன்னு நம்ப வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படி இல்ல, நான் உனக்கு நட்பான ஆளுன்னு இப்ப போய் புரிய வைக்க போறேன். இதையும் விட்டா அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம போயிடும். இல்ல ஸ்வேதா, அந்த ஆளு வேற ஏதோ எடக்கு முடக்கா பேசுவார்னு சொல்லியிருந்தியே. என்ன எடக்கு முடுக்கா பேசினாலும் நான் சொல்றதுல இருக்கிற உண்மை அவரை யோசிக்க வைக்கும். பாப்போம், கண்டிப்பா நான் நினைக்கிறது நடக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன் அத்தை.